தக்காளியும் உளுந்தையும் வச்சு இன்னைக்கு கார சட்னி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. கடாயை வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லா சூடாகட்டும். சட்னி சூடாயிருச்சு. 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ 4 பல்லு பூண்டு நல்லா வதங்கிக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னே இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். உளுந்து போட மறந்துட்டேன், கொஞ்சம் உளுந்தை போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இப்போ தக்காளியை போட்டுக்குருவோம். தக்காளி நல்லா கொலைய வேகட்டும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிடுவோம். அதை நல்லா வதக்கி விடுவோம், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். சுவையான கார சட்னி ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.